தந்தை, மகன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். விசுவாசத்தில் நாம் வளர்கிறோமா? அதான் என்ற விசுவாசம் இருக்கா? நான் உண்மையிலேயே விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அவருடைய அன்புல நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். விசுவாசம் இல்லாமையா ஃபாதர் நாங்க இங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? தூணுக்கு பக்கத்துல பைபிளை விரிச்சிட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். விசுவாசம் இல்லாமையா ஃபாதர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா நாங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறது தான். ஆனா அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது என் வாழ்விலே அந்த விசுவாசம் நிறைவுக்கு ஏன் வரமாட்டேங்குது? எனக்கு விசுவாசம் இருக்கு நான் சொல்றேன். விசுவாசம் எந்த அளவுல இருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல இருக்குது, சின்ன அளவுல அல்ல. ஆனா இது விசுவாசம் என்பது என்னிடத்தில் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கை எனக்கு என்னுடைய வாழ்விலே நான் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த தெய்வத்திடமிருந்து எனக்கு பெற்றுக் கொடுக்கிறதா? நான் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் இந்த தெய்வத்திடம் நான் கேட்கின்ற அனைத்தையும் எனக்கு என்னுடைய கரத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு விசுவாசமாக இருக்கிறதா? இப்ப கேட்கிறேன் திருப்பி, விசுவாசம்னா என்ன? விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. விசுவாசம்னா எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறை வசனம் 1. எபிரேயர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 11. எபிரேயர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறை வசனம் 1 தான் சொல்றேன். வாசிங்க ரைட்டா? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற ஒரு உறுதி. அக்கா இங்க கவனிங்க. நம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் எதிர்நோக்கி இருக்கேன் தெரியுமா? என் மகனை குறித்து நான் எதிர்நோக்கி இருக்கேன் தெரியுமா? என் கணவனை குறித்து நான் எதிர்நோக்கி இருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் இந்த இருதய ஆண்டவர் அவரை அந்த குடிப்பழக்கத்தில் இருந்து மாற்றுவார் என்ற ஒரு எதிர்நோக்கி இருக்குது பத்தியா? இன்னைக்கு என் பிள்ளை படிக்கலைனாலும் அவன் ஒரு நாள் என் பேச்சை கேட்பான் என்ற ஒரு எதிர்நோக்கி இருக்கு பத்தியா? இந்த நாட்களில் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் வரவில்லை என்றாலும் ஒரு நாள் இந்த தெய்வம் எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வரனை கொடுப்பார் என்ற ஒரு எதிர்நோக்கி பத்தியா? எத்தனையோ மக்கள் வீடு கட்டி முடிச்சிட்டாங்களே, என்னோட கூட பிறந்த பூரா நல்லா இருக்கிறானே, ஆனா எனக்கு என்னாலும் கடன் பிரச்சனையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்ற ஒரு எதிர்நோக்கோடு இங்க வந்திருக்கு பத்தியா? அதை கிடைக்கும் என்ற ஒரு உறுதி, இது நடக்கும் என்ற ஒரு உறுதி, தெய்வம் என்னை போஷிப்பார் என்ற ஒரு உறுதி. ஆக விசுவாசம் என்றால் முதலில் என்ன அப்படின்னா, நான் எதிர்நோக்கி இருப்பது என்னுடைய வாழ்விலே ஒரு ஃபியூச்சரை மையப்படுத்தி, ஒரு எதிர்காலத்தை மையப்படுத்தி நல்லவைகளை நான் ஆசைப்படுகின்ற விஷயங்கள், இந்த எதிர்நோக்கு கிடைக்கும் என்ற ஒரு உறுதி இருக்கு பத்தியா? அதுதான் விசுவாசம். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? உன் மகனை காப்பாற்ற முடியாது, உன் மகனுக்கு புள்ள பாக்கியமே இல்ல, உன் மகனுக்கு அந்த திராணியே இல்ல, உன் குடும்பத்துக்கு இது எல்லாமே முடிச்சிட்டாங்க. அந்த ஃபைலை நீங்க புரட்டி பாக்குறீங்க, அவர் இப்படிதான் பார்த்தாரு, பார்த்தோன்னே சொல்லிட்டாரு கேன்சர், அவ்வளவுதான் முடிஞ்சு, வீட்டு தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க புரட்டி பாக்குறீங்க, உங்க கண்ணுக்கு அது எட்ட மாட்டுக்கு, அறிவுக்கு எட்ட மாட்டுக்கு. கண்ணுக்கு புறப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எல்லாரும் கைவிட்ட பிறகும், எல்லாரும் உன்னை உதாசீனப்படுத்த பிறகும், எல்லாரும் உன்னை வேண்டாம் என்று சொல்லிய பிறகும், நீ பெற்ற பிள்ளை உன்னை உதாசீனப்படுத்திய பிறகும் கண்ணுக்கு புலப்படவில்லை. அவன் மீண்டும் உன்னை அன்பு செலுத்துவானா, அவன் உன்னை மீண்டும் அன்பு செலுத்துவானா என்ற ஒரு எதிர்நோக்கு இல்ல. ஒரே கன்ஃபியூஷன்ல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், சந்தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கண்ணுக்கு புலப்படவே இல்லை எதுவுமே. அந்த நேரத்திலே இருதயத்திலே ஐயமற்ற ஒரு நிலை வரும். ஒரு நாள் இந்த இருதய ஆண்டவர் என் மகன் கையால் எனக்கு நல்ல ஒரு சாப்பாடை கொடுப்பார், அவன் என்னை அன்பு செய்வான் என்ற ஒரு எதிர்நோக்கு பத்தியா? அதுதான் நம்பிக்கை. ஆக ஒரு பக்கம் எதிர்நோக்கு, எதிர்பார்த்திருக்கின்றது கிடைக்கும் என்ற ஒரு உறுதி, அந்த உறுதி இருக்குதா அப்படின்னா அந்த உறுதி இருக்குது. இரண்டாவது, ஒரு கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை உன்னிடம் இருக்குதா அப்படின்னா ஐயமற்ற நிலை இருக்குது. வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம், வழிநடத்திக் கொண்டே இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் புரியுதா? இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்போமே. இந்த நம்பிக்கை பற்றி ஆண்டவர், இந்த உறுதி, இந்த கண்ணுக்கு புலப்படாததை பற்றி ஐயமற்ற நிலை சொல்லல. இந்த ஐயமற்ற நிலை, இந்த உறுதி, இந்த ரெண்டும் 100% இருக்கு ஆண்டவர் சொல்லல. ஏமா உன் மகனை குறித்து நீ 100% நம்பிக்கை வைக்கலாம்னு சொல்லல. உன் மகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து 100% நீ நம்பிக்கையோடு இருந்து ஆண்டவர் சொல்ல. ஆண்டவர் சொல்றார் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனம் 20 எடுத்து வாசியுங்கள். உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை
இருந்தாலும் நீங்கள் மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போ. ஆக இந்த உறுதி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், இந்த ஐயமற்ற நிலை எந்த அளவுக்கு இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. எந்த அளவுக்கு இருக்கணுமா? எந்த அளவுக்கு இருக்கணுமா? கடுகளவு போதுன்னு சொல்றாரு ஆண்டவர். நான் கேட்கிறேன், இங்க யாருக்காவது கடுகளவு இல்லாமையா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம்? இந்த கடுகளவு விசுவாசம் இல்லாமையா நீங்க கையை உயர்த்தி 45 நிமிடம் அவரை சுதித்து நீங்கள் ஆராதித்தீர்கள்? கண்ணீரோடு அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு முதல்களையும் இவருடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பதற்கான காரணம் என்ன? கடுகளவுக்கு மேலான விதத்தில் விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் உனக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உனக்கு திறக்கப்படும், அனைத்தையும் நான் தர்றேன். பிள்ளைக்கு உங்களில் யாராவது பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோராகி நீங்களே உங்களுடைய பிள்ளைக்கு எந்த இடத்துல எந்த தாப்பாக்கட்டு பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு நீங்க நிர்ணயம் பண்ணி இருக்கும் போது, தூயோனாகிய நான் என்னுடைய வாழ்விலே நான் நினைச்ச மாட்டேன், நீ பாம்பை கேட்டீங்கன்னா உனக்கு பாம்பை கொடுக்கணும், நான் தூய ஆவியானவரை உனக்கு தருவேன், உனக்கு நீ கேட்கிற அனைத்தையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. கேளு, தட்டு. ஆனா நம்ம பல தேடுறோம், தட்டுறோம், அவருடைய பாதத்துல நம்ம கண்ணீராலே நம்முடைய அவருடைய பாதத்தை நடக்கின்றோம். ஆனால் விஷயங்கள் அங்க நடக்க மாட்டேங்குது. என்னுடைய நம்பிக்கை ஒரு செயல் வடிவத்திற்கு வர மாட்டேங்குது. என்ன காரணம்? வேண்டுதலும் அது உங்களுடைய முகத்திற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவுக்கு வர வேண்டும் என்றால், உங்களுடைய வேண்டுதலுக்கு உங்களுடைய விசுவாசத்திற்கு அந்த விஷயங்கள் நடப்பதற்கு இடையே நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கைக்கும் அது நிறைவை அடைவதற்கும் இடைப்பட்ட காலத்திலே நான் ஒரு சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். நம்பிக்கை மட்டும் போதாது, நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது. அது நீங்க குண்டூசி அளவு கூட வச்சுக்கிறீங்க, ஆண்டவருக்கு அது பெருசு இல்லை. நம்பிக்கை இருக்கா? அதான் நீ பெருசா வச்சிருக்கீங்களா, பலாப்பழ சைஸ்ல வச்சிருக்கீங்களா, பப்பாளி சைஸ்ல வச்சிருக்கீங்களா, அது ஆண்டவர் தேவையே இல்லை. நம்பிக்கை இருக்குதா? யாயிரை பார்த்து அவங்க மகன் செத்து போயிட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஏன்டா ஆண்டவர் நீங்க என்ன செய்யற, டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க, இயேசுவை ஏன் தொந்தரவு செய்கின்றீர், உமது மகள் இறந்து போய்விட்டாள் சொன்ன உடனே தெய்வம் அந்த யாயிரை பார்த்து என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் என்று சொல்லுவார். அத்தனை சீடர்களுக்கு முன்பாக அவரை திரும்பி பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, இந்த தெய்வம் சொன்ன வார்த்தை, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதே என் மகளே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே என் மகளே என்று சொல்லுவார். ஆண்டவர் கேட்பது நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் அந்த நம்பிக்கையை என்னுடைய வாழ்விலே நிறைவே வருவதற்கு நான் ஒரு சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். யாக்கோப்பு என்னுடைய புத்தகம் அதிகாரம் 2 இறைவசனம் 14 எடுத்து படிங்க. யாக்கோப்பு அதிகாரம் 2 இறைவசனம் 14. நல்லா கேளுங்க. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை இருக்கு என்று சொல்லும் ஒருவர் அதை செயலில் காட்டவில்லை என்றால் அதனால் என்னவா? அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? நீங்க கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை மீட்க முடியுமா? ஆண்டவர் அதான் கேட்கிறாரு. உன் நம்பிக்கை எனக்கு தெரியும், நீ கேட்ட, நீ தட்டினாய், நீ கதறினாய், நீ அழுதாய், நீ புலம்பினாய், எல்லாமே செஞ்ச மகளே நீ. ஆனால் உன்னுடைய நம்பிக்கை செயல் வடிவத்திலே வரவில்லையே. நீ வேண்டின அனைத்தும் செயல் வடிவத்திலே நான் பார்க்கவில்லையே. நீ விண்ணப்பத்தை கேட்பவர் என்று அழுதாயே, ஆனா அழுத பிறகு நீ என்ன செய்தாய்? நீ ஜெபித்த பிறகு நீ என்ன செய்தாய்? நீ என்னை மன்றாடின பிறகு என்ன செய்தாய்? யாக்கோபு சொல்றாரு, உன் நம்பிக்கை செயல் வடிவத்திலே வரவில்லை என்றால், செயல் வடிவத்தில் வரவில்லை என்றால் அதனால பயனே பயன் இல்லை. தொடர்ந்து நீங்கள் 19 வாசியுங்கள். 17 வாசியுங்கள். 17. அதே போல் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாகிவிடும். ஏன் உன் நம்பிக்கை செயல் வடிவத்துக்கு வரணும் அப்படின்னா, அதில் வந்தால் மட்டுமே அது என்ன செய்யும்? உயிரோடு இருக்கும். அந்த நம்பிக்கை, நீ உன்னுடைய இருதயத்திலே கொண்டுள்ள அந்த நம்பிக்கை செயல் வடிவத்திலே வரவில்லை என்றால் அது என்ன செய்ய முடியும்? அது ஒரு உயிரற்றதாக, ஒரு பிணத்தை போல் மட்டும்தான் இருக்க முடியும். தொடர்ந்து வாசிங்க. ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல
இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன, யாராவது சொல்லலாம். அதுக்கு என்ன பதில்? செயல்களின்றி எப்படி நீ நம்பிக்கை கொண்டிருக்க முடியும்? இப்ப எப்படி உல்டாவா கொண்டு வரார் அப்படின்னா, உன்கிட்ட விசுவாசம் இருக்கு நீ சொல்ற, அந்த விசுவாசம் பெரிய அளவுல இருக்குன்னு சொல்ற, ஆனா செயல்ல இல்லைன்னு வச்சுக்கவே, அந்த நம்பிக்கை பொய்யானது அப்படின்னு. தொடர்ந்து வாசிங்க. அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஒரு பேர் வருமே, பேய்கள் கூட. இப்ப நம்ம நம்பிக்கை எதோட ஒப்புறாரு? சொல்லுங்க. முதல்ல என்ன சொல்றாரு? உன் நம்பிக்கை செயல்வடிவம் வரணும். செயல்வடிவம் வரல அப்படின்னா செத்து போன ஒரு நம்பிக்கை, ஒரு பிணத்துக்கு அடையாளம். உன் செயல் இருக்கு அப்படின்னு சொல்ற, ஒரு செயல் இல்லைன்னு சொல்ற, ஆனா அந்த நம்பிக்கை அது பொய்யாகிவிடும் சொல்றாரு. கடைசியில் எந்த அளவுக்கு அதை ஒப்பிடுகின்றார் யாக்கோப்பு என்றால், உன்னுடைய நம்பிக்கை செயல் வடிவத்தில் வரவில்லை என்றால் உனக்கும் சாத்தானுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டுமா? அதுக்கடுத்து ஒருத்தரை பத்தி பேசுவாங்க. சொல்லுங்க. நாம் மூதாதையராகிய, நல்ல கவனமா கேளுங்க, நாம் மூதாதையராகிய ஆபிரகாமை பாருங்கள். தம் மகன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் பலி கொடுத்த போது அவர் செய்த செயல்களினால் அல்லவோ கடவுளுக்கு ஏற்புடையவரானார். அவரது நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டன என்று, செயல்கள் நம்பிக்கையை நிறைவு பெற செய்தன என்றும் இதிலிருந்து புலப்படுகிறது என்றோ. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கையை ஒரு செயல் வடிவத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டை இங்க யாக்கோபு கொடுக்கிறார். யாருடைய எடுத்துக்காட்டு அப்படின்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறிக்கிறார். மிகவும் சிறப்பாக எந்த சூழ்நிலையை கொடுக்கிறார் அப்படின்னா, ஆபிரகாம் தனது மகனை, தான் அன்பு செய்த மகனை அந்த பலிபீடத்தின் மீது வைத்தார் அல்லவா, பலிபீடத்தின் மீது வைத்து பலி செலுத்தினார் அல்லவா, அங்க அவர் செய்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்பதை இங்கு தெய்வம் தெளிவுபடுத்துகிறார். அப்படி இருந்தால் தான் நம்பிக்கை நிறைவு பெற செய்ய முடியும். அப்ப இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? தொடக்க நூல் 22 தொடக்க நூல் 22வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. நல்ல கவனமா கேளுங்க. இங்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆபிரகாமை கூப்பிடுவாரு. நைட் நேரத்துல கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கவனமா கேளுங்க. நைட் நேரத்துல கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொன்னாரு? ஆபிரகாம் சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என அடியே என்றார். பாருங்க, இன்னைக்கு நைட்டு அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? வேளாங்கண்ணி நடந்து போயிட்டு வா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆண்டவர் ஒரு மனிதனை சோதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு, அவர் சோதிக்கிற ஒரு தன்மையே ஒரு அழகா இருக்கும். பாருங்க, இதோட வரிகளை கவனமா படிக்க வேண்டும். ஆபிரகாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? ஆங்கிலத்தில் சொல்ல அப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. நீ அன்பு செய்யும் ஒரே மகனை சொல்லிட்டா போதும். என்ன சொன்னாரு? நீ அன்பு செய்யும். எப்படிப்பட்ட ஒரு மகன்? நீ வாழ்நாள் எல்லாம் உன் மனைவி மலடி என்று பெயர் எடுத்தாய், உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஒரு கருத்து இருந்தது. அந்த நேரத்தில் நான் உனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த மகன். இந்த மகனை நீ அன்பு செய்யறீல, இந்த மகனை நீ என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு செல். அட்ரஸ் கொடுக்கல. மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் காண்பிக்கும் ஒரு மலை மீது. நல்லா கேளுங்க, தெளிவான ஒரு அட்ரஸ் கொடுக்கிறாரா? இல்ல. நைட்டு சொல்றாரு, நீ உன் மகன் எனக்கு பலியிடன்னு சொல்றாரு. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஆபிரகாமுடைய கரத்திலே கொடுக்கிறார். ஆனால் ஆபிரகாம் செய்த முதல் காரியத்தை பாருங்க.
காலையிலே எழுந்தவுடனே என்ற அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரர்கள் இருவரையும் தன் மகன் ஈசாக்கையும் அழைத்துக் கொண்டு இருவருக்கு வேண்டிய விறகு கட்டைகளையும் வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். நான் கேட்கிறேன், இதே சூழ்நிலையில நேத்து ராத்திரி உங்க வீட்டுல வந்து ஆண்டவர் ஏதாவது சொல்றாருன்னு வச்சுக்கீங்களேன். நேத்து சாயந்தரம் உங்க வீட்டுல ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்கு, அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்றதான ஒரு சூழ்நிலை இல்ல, இன்னைக்கு காலையில பூசிக்கு வந்திருப்போமா? பாருங்க, என்னுடைய வாழ்விலே ஒரு சில விஷயங்கள் சரியாக போகாத நேரத்திலே என்னுடைய நம்பிக்கை எப்படி வருகிறது? ராத்திரி சொல்றாரு உன் மகனை நீ பலியிடணும் சொல்றாரு, ஆனா இந்த ஆபிரகாம் செஞ்ச முதல் காரியம் செயலிலே தனது நம்பிக்கையை வைக்கிறார். தான் விசுவாசித்த அந்த விசுவாசத்திற்கு முதலிலே செயல் வடிவம் கொடுக்கிறார். என்னன்னா அவர் சொல்லிட்டார்ல, முதல்ல நினைச்சு காலையிலே எழுந்து தனது கழுதைக்கு சேணமிட்டு விறகு கட்டைகளை எடுக்கிறார், ஆயத்தமாகிறார். தனது செயலிலே ஒரு வித்தியாசத்தை கூட அவர் காண்பிக்கவில்லை. நான் கேட்கிறேன், உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்றதான ஒரு சூழலாக இல்லை, உங்களுடைய மனதை கசக்கின்ற ஒரு சூழலாக இருக்கிறது, அதுக்கடுத்து உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குது? புரியுதா? இந்த இறுதி ஆண்டவர்கிட்ட நான் போய்கிட்டே தான் இருக்கிறேன். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, எனக்கு விடிவு காலமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அலையை போல மலையை போல ஒரு துன்பம் வந்த உடனே காலையிலே என்னுடைய பக்தியிலே வித்தியாசம் வரும், எனது நடைமுறை பாவனையில் ஒரு வித்தியாசம் வரும், எனது செயல்களில் ஒரு வித்தியாசம் வரும், எனது ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வரும். ஆண்டவர் சொல்கிறார், உனது நம்பிக்கை முதலில் உன் செயல்களில் இருக்க வேண்டும். ஆபிரகாம் இறைவன் மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கையை முதலில் என்ன பண்றாரு? காலையில் எந்திரிச்ச உடனே அவர் செய்ய வேண்டிய காரியத்தை முதலில் செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய செயல்ல ஒரு சில மாற்றத்தை கொண்டு வருதா? எப்பவுமே வெள்ளிக்கிழமை நான் வந்து ஃபாஸ்டிங்ல இருப்பேன், உபவாசம் இருப்பேன். ஆனா ஏதோ ஏற்ற சூழல் வரல, அன்னைக்கு நான் என்ன செய்யறேன்? உபவாசம் இருக்க மாட்டேன். எப்பவுமே காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்ற ஒரு மனுஷனாக்கலாம். ஆனா அன்னைக்கு பார்த்து ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் வீட்டில் நடக்குது, உடனே நான் என்ன செய்ய மாட்டேன்? காலையில 6 மணிக்கு சொல்லுங்க, யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? நம்மளை பத்தி தான். போக மாட்டேன். எப்பொழுதுமே ஞாயிறு திருப்பலியில சரியான நேரத்துக்கு வருகிற கத்தோலிக்க விசுவாசத்திலே பிறந்த ஒரு மனிதன் நாங்க. ஆனா அன்னைக்கு பார்த்து அந்த வாரத்துல பார்த்து என் மகனுக்கு நீட் எக்ஸாம்ல வந்து அவன் வந்து தேர்ச்சி ஆகல, உடனே என்ன செய்ய மாட்டேன்? 8 மணிக்கு அந்த வண்டி கோயில் வாசலுக்குள்ள என்ன செய்யாது? உள்ளார்ந்த விதத்தில் இந்த கேள்வி எழுப்பார்கள். எனக்கு தெய்வம் ஒரு சோதனையை கொடுத்த உடனே என் செயல்கள் முரண்டு பிடிக்கின்றதா? அப்படி முரண்டு பிடிக்கிறது அப்படின்னா என் நம்பிக்கை என்னுடைய நடைமுறை பாவனையில் என்ன செய்யல? நடைமுறை பாவனையில் வரல. இரண்டாவது காரியம், நமது நம்பிக்கை எங்க இருக்கணும் அப்படின்னா, முதல்ல செயல்ல தெளிவா இருக்கணும். இரண்டாவது, எனது எண்ணத்தில் இருக்க வேண்டும். என் எண்ணத்தில் என்னுடைய நம்பிக்கை நிறைந்திருக்க வேண்டும். நல்லா நீங்க தொடர்ந்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, தெய்வம் அவருக்கு ஒரு முழுமையான ஒரு அட்ரஸ் கொடுக்கல. மோரியா நிலப்பகுதிக்கு செல். சப்போஸ் உங்க சந்தியாவை ஃபாதர் நீ கூப்பிட்டார்ல, ஃபாதர் நீங்க பட்டுக்கோட்டைக்கு வந்திருக்க ஃபாதர் பூசைக்கு அப்படின்னு சொன்னார்னா எனக்கு தெரியாது. எந்த இடம் எங்க வளையணும் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்யும் தெரியும். இப்ப கூகுள் மேப் இருக்குது, அது ஒரு சில நேரத்துல யாருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருது. கோயிங் சைடு சொல்லுவோம். பிரியமானவர்கள் நல்லா கேளுங்க, ஒரு தெளிவான ஒரு அட்ரஸ் கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு தெளிவா வர முடியும். இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோரியா நிலப்பகுதிக்கு சென்று அங்கு நான் காண்பிக்கும் ஒரு மலை மீது. அப்ப மோரியா நிலப்பகுதியில் ஏகப்பட்ட மலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த மலையிலே ஒரு மலையில் நான் காண்பிக்கும் மலையில உன் அன்பு மகன் நீ பலியிடணும் அப்படி சொல்றாரு. இந்த மனுஷன் அந்த நேரத்தில் இருந்து தலையை குனிந்த ஒரு மனிதனாக அவர் எப்பொழுது சொல்லுவார், அவர் எப்பொழுது அந்த மலையை காண்பிப்பார்,
எப்பொழுது எனக்கு இந்த தெய்வம் அந்த ஒரு பலிபீடத்தை காண்பிப்பார் என்ற ஒரு மனிதனாக ஆபிரகாம் தனது சிந்தனையில் நம்பிக்கை நிறைந்தவராக இருந்தார். எப்படி அப்படின்னா, நீங்க நல்லா படிங்க. கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்தில் இருந்து பார்த்தார். சொல்லுது. அப்படின்னா அந்த மனிதன் குனிந்து கொண்டே செல்கிறார். இவருடைய எண்ணெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இவருடைய ஏக்கம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, எப்பொழுது இந்த தெய்வம் அந்த மலையை காண்பிப்பார், எப்ப ஆபிரகாம் கண்ணை உயர்த்திப்பார், எப்படி சொல்லுவார் என்ற ஒரு எண்ணத்தோடு தனது விசுவாசத்தை தன் எண்ணத்திலே புதைத்தவராக, பாதங்கள் தடுமாறவில்லை, அந்த பாதைகள் கோணலான ஒரு பாதையாக மாறவில்லை. ஸ்ட்ரெயிட்டா அவர் நடந்து போயிட்டே இருக்கார் மோரியா நிலப்பகுதியை நோக்கி. எண்ணமெல்லாம் இறைவனாக நிறைந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே அலையை போல துன்பங்கள் வந்தவுடனே நம்முடைய எண்ணத்துல யார் இருக்கிறா? எண்ணத்தில் அந்த கஷ்டம் நிரம்பி இருக்குதா, இல்ல அந்த எண்ணத்துல என்னுடைய விசுவாசம் நிரம்பி இருக்கிறதா? பஸ்ல ஏறிட்டோம், வெள்ளி இறுதி ஆண்டு விட்டு போயிடுவோம் வந்தாச்சு. அந்த பஸ்ல ஏறும் பொழுது விசுவாசம் அப்படியே நிறைஞ்சு இருந்திருக்கும். நீங்க உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. அந்த நேரம் பார்த்து உங்க பக்கத்துல ஒரு அசிஸ்டர் வந்து உட்காருவாரு. உட்கார்ந்து அந்த அம்மா தொடங்கும். என்ன தொடங்கும்னா, ஒவ்வொரு மாசமும் போய்கிட்டே தான் இருக்கிறேன், அவர் கொடுத்த பாடு இல்லை அப்படின்னு சொன்னோடனே உங்க மனசுல ஒரு எண்ணம் அப்படியே குழப்பம். நமக்கு அந்த சூழ்நிலை தான் வரணும். எண்ணத்திலே குழப்பங்கள், மலையை போல துன்பங்கள் இருந்தாலும் நமது எண்ணம் அவரை நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்ல, அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன்ல, அவர் முன்னாடி என் கண்ணீரை சிந்திட்டேன்ல, என் எண்ணத்துல எப்படி இருக்குன்னா, அவர் ஏற்ற காலத்திலே எனக்கு அவர் பதில் கொடுப்பார் என்பது மட்டுமே இருக்க வேண்டும். ஏற்ற காலத்துல என்னை அவர் போஷிப்பார் என்பது மட்டுமே இருக்க வேண்டும். ஏற்ற நேரத்தில் எனக்கு அவர் பதில் கொடுப்பார், என்னோட அவர் பேசுவார் என்பது மட்டுமே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆபிரகாம் அதில் தெளிவாக இருந்தார். எண்ணத்தை சிதறவிடவில்லை. எப்பொழுது என் தெய்வம் அந்த மலையை காண்பிப்பார்? ஈசாக்கு மேல அவருக்கு என்ன கருணை இல்லை. தெய்வம் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும், அது மட்டும் தான் இருந்துச்சு. ஆதலால் தான் அவர் கூப்பிட்ட உடனே இவருடைய காதுக்கு செவிகள் கேட்கப்பட்டன. நம்முடைய செவிகள் அவரை நோக்கி இருக்கும் பொழுதுதான் அவர் பேசும் பொழுது நம்முடைய காதுல என்ன செய்யும்? கேட்கும். நம்முடைய காதுல நம்முடைய துயரத்தையே நம்ம நினைச்சுக்கிட்டு நம்முடைய நெஞ்சமெல்லாம் கோயில் செய்தேன், அது பாட்டுல மட்டும்தான் வரும். அந்த நெஞ்சில பூரா என்ன இருக்கும்? நெஞ்சிருக்கும். ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுவீங்களே இறுதி ஆண்டு ஒரு நாள்ல, எல்லாம் உனக்காக செய்து பாட்டு, இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உனக்காகன்னு சொல்லி கொஞ்சம் கொடுங்க. ஆண்டவர் கம்பளையும் கேட்கல, நகையும் கேட்கல. ஆண்டவர் கேட்கறது என்ன? உண்மையிலே பாடுறியே, உண்மையிலேயே உன் கஷ்டத்தை என்ன கொடுத்துட்டியா? கொஞ்சோண்டு நான் வச்சுக்குவேன், கொஞ்சோண்டு உங்களுக்கு கொடுக்குறேன். 50-50, நீங்க கொஞ்சம் நான் கொஞ்சம். இல்ல, ஆண்டவர் கேட்கறது முழுமையாக என் நுகம் உன்னை அழுத்தாது. பிரியமானவர்களே, எண்ணத்திலே அவரை நிறுத்தியவராக வைத்தார். மூன்றாவது காரியம், முதல்ல செயல்ல நம்முடைய விசுவாசம் இருக்கணும். இரண்டாவது, எண்ணத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்துக்கிறணும். நம்முடைய ஜெபத்தை நம்முடைய எண்ணத்துல காத்துக்கிறணும். 10 பேர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த வியாதியா, ஐயோ காப்பாற்ற முடியாது. இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தில் அதை என்ன சொல்லணும்? இல்ல, என் தேவன் என்னை வழிநடத்துவார் சொல்லணும். அந்த எண்ணத்தை நிறுத்த வேண்டும். மூன்றாவது மிகவும் முக்கியம், இந்த ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் பேர் பாஸ் ஆயிடுவோம், செகண்ட்ல கொஞ்சம் பேர் பாஸ் ஆயிடுவோம், செயல்லையே அந்த விசுவாசம் வந்துடும். எண்ணத்திலையும் காத்துக்கணும். இல்ல, எங்க ஆண்டவர் விட மாட்டார், எங்க ஆண்டவர் பாத்துக்கிறாரு சொல்லிடுவோம். ஆனா அந்த மூணாவது இருக்கு பாருங்க, ரொம்பவும் டேஞ்சரானது. அங்கதான் என்ன செய்வோம்னா நம்ம கோட்டை விட்டுருவோம். மூணாவது என்ன அப்படின்னா, நம்முடைய வாய் பேச்சிலே எனது விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். நல்லா பாருங்க, ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்தபின் உங்களிடம் திரும்பி சத்தம் சொல்லுங்க வருவோம். ஆனா ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? வருவேன்.
ஒரு முறை அல்ல, 2 முறை தனது வாக்கை மீண்டுமாக உறுதிப்படுத்துவார். பாருங்க, ஈசாக்கு அப்பாவுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. 3 நாள் இந்த மனுஷன் அவர்கிட்ட பேசவே இல்லை. தலையை குனிஞ்சுக்கிட்டே நடந்தான். இவன் கையில வேற கத்தி இருக்குது, விறகு கட்ட வேற இருக்கு, நெருப்பும் வச்சிருக்கிறான். ஆட்டுக்குட்டி வந்து இல்ல. இவன் ஏதோ ஒரு புதற்கமா அவன் செய்ய போறான். இத கணிச்ச ஈசாக்கு பாருங்க, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பணியாட்களை எல்லாம் விட்டு விட்டு தன் மகனோடு இவர் நடந்து செஞ்சு தோல் மேல கையை போட்டு வச்சுக்கோங்களேன். இருவரும் சேர்ந்து சென்றனர். பாருங்க, 7வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஈசாக்கு சுதாரிச்சுடுவார். ஈசாக்கு கேட்பாரு. ஈசாக்கு தன் தந்தை ஆபிரகாமிடம் நோக்கி, அப்பா நீ படிப்பா. நெருப்பு இருக்கியா, விறகு கிட்ட இருக்கு, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினார். அதற்கு ஆபிரகாம் சொன்னார், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டிலும் கடவுளே பார்த்துக் கொள்வார். பாருங்க, வார்த்தை பாருங்க. முதல்ல பணியாட்களிடம் சொன்னார், நாங்கள் திரும்பி வருவோம் சொன்னார். 2வது ஈசாக்கிடம் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டிலும், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டிலும் அது தெய்வமே பார்த்துக் கொள்வார் என்று சொல்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய நாட்களை எப்படிதான் வருது? நான் கடவுளை அன்பு செய்கிறேன் தான், என்னுடைய விசுவாசம் பெரிதாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற சொற்கள் உயிரை குடிக்கின்ற ஒரு சொற்களாக இருக்கிறதா, இல்லை சாவை குடிக்கின்ற ஒரு சொற்களாக இருக்கிறதா? நீ பண்றதுக்கு நீ அழிஞ்சுதான் போவ. யார் சொன்னா? அந்த மகனை பலிபீடத்தின் முன்பாக ஏந்தி நின்று அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் நீர். அவனுடைய வாயிலெல்லாம் அவன் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்பியவர் நீர். ஆனா அந்த மகனை பல நேரங்களிலே அசுத்த வார்த்தைகளினாலே, அவிசுவாசமான வார்த்தைகளாலே, நீ பாரு, நீ பண்றதுக்கெல்லாம் நீ ரோட்ல தான் நிற்பேன்னு சொல்றியா? அது விசுவாச வார்த்தையா? அது விசுவாச வார்த்தையா? நீ இப்படியே போ, நான் போயிடுவேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களே, அது விசுவாச வார்த்தையா? ஒரு தாய் என்னிடம் கவுன்சிலிங் வந்திருந்தாங்க, ஆலோசனைக்கு. அவருடைய குணாதிசயங்கள்லாம் ஃபாதர் ஒரு பெண்மையாகவே இருக்குது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாட்ட, நீங்க போங்கம்மா, நான் அவங்கள்ட்ட பேசுறேன். அவங்கள்ட்ட பேசும்பொழுது அந்த பையன் தேடி சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஃபாதர், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க அம்மா என்னை பார்த்து, நீ அந்த வார்த்தையை இப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, நீ இப்படித்தான் போவ. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீ இப்படித்தான் போவ, இப்படித்தான் போவ, நீ இதுதான் ஆகுவ, நீ இதுதான் ஆகுவேன்னு அந்த தாய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எங்க வருது? வாழ்வாக வருகிறது. உங்க மகனை குறிச்சு, உங்க மகளை குறிச்சு, உங்க கணவனை குறிச்சு ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, இந்த வெள்ளிக்கிழமையில உங்க கணவனை வந்து அந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா நீங்க வீட்டுக்கு போயிட்டு பாரு, நீ பண்ற கூத்துக்கு நீ ரோட்ல தான் சொன்னது யாரு? எனக்கு விடிவு காலமே வராது, இவனை ஏன் தான் எனக்கு கட்டி வச்சாங்களோ சொன்னது யாரு? நான்லாம் இருந்ததுக்கு நான் எப்படியோ இருந்திருக்கணும், ஆனா உன்கிட்ட போய் நீ கட்டி கொடுத்தாங்க பாரு, சொன்னது யாரு? நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது விசுவாசத்தை மையப்படுத்திய ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். என்றாவது ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக உங்க பிள்ளையை கூப்பிட்டு, உங்க பிள்ளைக்கு நோயே இருந்தாலும், நான் சொல்றேன், உங்க பிள்ளைக்கு நோயே இருந்தாலும் தெய்வம் உங்களுடைய கரங்களில் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்பார். யாரோ ஒருவருக்கு அந்த பிள்ளையை கொடுக்கவில்லை, உங்களுக்கு என்று குறித்து வைத்து, உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை தேர்ந்தேன் என்று சொன்னவர், என்னுடைய உள்ளங்கைகளை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், அந்த பிள்ளை உங்களுடைய கரத்துல கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த பிள்ளையுடைய வளர்ச்சிக்கான எல்லா வாழ்வாதாரத்தினுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய கையில கொடுத்திருப்பார். அந்த பிள்ளை இன்னைக்கு நடக்க முடியாம இருக்குதா, அந்த பிள்ளையை எழுப்பி நடக்க வைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் தெய்வம் உங்களுடைய கரத்தில் வைத்திருப்பார். என்னைக்காவது ஒரு பெற்றோரா, ஒரு தாயா, ஒரு தகப்பனா அந்த பிள்ளையை கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு சிலுவை அடையாளத்தை வரைந்து இயேசுவின் நாமத்தில் எழுந்திருந்து சொல்லியிருக்கீங்களா? புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறோம். மனைவியை பார்த்தீங்கன்னா தாராள பிரபு, கணவனை பார்த்தீங்கன்னா அப்படியே 5 ரூபா கூட வெளியில வராது, 1 ரூபா கூட வெளியில வராது. மனைவி சொல்லுவாங்க, என்னத்தான் நான் எப்படியோ எதிர்பார்த்தேன். நீங்க ஒரு தாராள பிரபு, அவரும் உங்களை மாதிரி ஒரு தாராள பிரபுவா வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எங்க 2 பேரும் எங்க விட்டுருப்பீங்க?
எங்க இருப்பீங்க சொல்லுங்க. உங்களை மாதிரியாவே தாராள பிரபுவா இவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 100 ரூபாய் போடுறீங்க, அவர் 200 ரூபாய் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் எங்க நின்று பல நேரங்களில் நம்முடைய விசுவாசம், நாம் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை நம்முடைய செயலையும் வர்றதில்லை, நம்ம எண்ணத்திலையும் வர்றதில்லை, நம்ம பேச்சுல சுத்தமா வர்றதில்லை. அழுகையோ அழுக, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையில தீர்த்து எங்களை வந்து விடுவித்திருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கொஞ்சம் தூரம் போன உடனே எங்க எங்க பொழப்பே இப்படித்தான் இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சா. விசுவாசத்தை யார் முட்டுக்கட்டை வச்சது? யார் வச்சது? நீங்க எல்லாம் இருக்கிறத பார்த்தா நீங்க எல்லாரும் விசுவாசத்துல கரெக்டா இருக்கிற மாதிரியே தெரியுது. பிரியமானவர்களே, நீங்கள் அவரிடம் கேட்டதை ஏற்ற காலத்திலே கொடுக்க, அதை கரத்திலே தகுதியான விதத்திலே வாங்கி அதை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு நம்முடைய கையில்தான் இருக்கிறது. அது உங்களுடைய பிள்ளையை குறிச்சு இருக்கலாம், உங்களுடைய மகளை குறிச்சு இருக்கலாம், உங்க மகனை குறிச்சு இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறிச்சு இருக்கலாம், உங்களுடைய பாவ இயல்பை குறிச்சு இருக்கலாம். அனைத்தையும் நீங்க கேட்ட உடனே தரமாட்டேன் அப்படி சொல்ற ஆண்டவர் அல்ல. அந்த ரத்த போக்கு உள்ள அந்த மனுஷி வந்து தொட்ட உடனே சிப்பா தொடாத அப்படின்னு சொல்லலையே என் தெய்வம். அந்த தொழுநோயாளியை பார்த்து என் பக்கத்துல வராதுன்னு சொல்லலையே நம்முடைய தெய்வம். அந்த பார்வையற்றவனை பார்த்து என் பக்கத்துல வராதுன்னு சொன்ன தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். அந்த பார்வையற்றவனுக்கும் முடக்குவாதமற்றவனுக்கும் இறந்தவனுக்கும் உயிரை கொடுத்து பார்வையை கொடுத்து வியாதியை குணப்படுத்துகிற தெய்வம். ஏற்ற நேரத்திலே அவரை கூப்பிட்டு தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொன்னாரே, அவனை கூப்பிடுங்கன்னு சொன்னாரு ஆண்டவர். அவனை கூப்பிடாதீங்கன்னு சொன்னார். அவனிடமிருந்து அற்புதத்தை எளிதாக பெற முடியும், நம்ம கவனமா இருந்துட்டோம். ஆக முதலாவதாக நம்முடைய விசுவாசம் எதில் தெளிவாக இருக்க வேண்டும்? சொல்லுங்க சொல்லுங்க, செயலில் இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய விசுவாசம் எதில் இருக்க வேண்டும்? என்ன சத்தமா கொஸ்டின் ஆன்சர் எடுத்துக்கிறேன், சத்தமா சொல்லுங்க. எண்ணத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவது, நமது விசுவாசம் நம்முடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்து விசுவாச அறிக்கைகள் சொல்லுங்க. ஆண்டவர் என்னை விடுதலை செய்வாரு, ஆண்டவர் என்னை பாதுகாப்பாரு, சீயோனிலிருந்து ஆண்டவர் எனக்கு உதவி கொடுப்பாரு. இந்த வார்த்தைகளே சொல்லணும். காலையிலேயே பாத்திரம்னா பறக்க கூடாது, வீட்டுல சண்டை போடக்கூடாது. காலையிலேயே சண்டை போட்டி அப்படின்னா சமாதானமா தான் இருக்கும். கோயிலுக்கு வந்தோடனே ஸ்தோத்திரம், வீட்டுக்கு போனோடனே ஒரே ஆத்திரமா தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு கோயிலுக்கு வந்து அல்லேலூயான்னா பார்த்தீங்கன்னா கைக்கு மேல ஒரு, வீட்டுக்கு போனா ஒரே கொல்லேலூயா தான், கெட்ட வார்த்தையா வாயில இருந்து வரும். யோசிச்சு பாருங்க, எங்கே நாம் தவறு செய்கிறோம்? தெய்வம் ஒரு நாளும் வார்த்தையிலிருந்து பின்வாங்க மாட்டார். நாம் விசுவாசத்தில் தனது ஆபிரகாம் சொல்றாரு, நான் ஈசாக்கை பலியிடுவதற்கு முன்பாக இந்த காரியங்களை செய்தேன். அதான் பாருங்க, அந்த மகனை தூக்கி அந்த பலிபீடத்து மேல வைக்கிறாரு. பலிபீடத்து மேல வச்சுட்டு கையை உயர்த்துறாரு. உயர்த்தின உடனே வானதூதர் சொல்கிறார், பையன் மீது அந்த மலைக்கு என்ன பெயர் தெரியுமா? கடவுளை மலையில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். உங்க கஷ்டத்தை அவர் பார்த்துக்கிறார், உங்க வேதனைய அவர் பார்த்துக்கிறார், உங்க பிள்ளைய அவர் பார்த்துக்கிறார், உங்க மகனை அவர் பார்த்துக்கிறார், உங்க மனைவிய யார் பார்த்துக்கிறார்? அவர் பார்த்துக்கிறார். அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு விசுவாசத்திலே வாழ்ந்தோம் என்றால், பார்க்கின்றவர் ஏற்ற ஆட்டுக்குட்டியை நமக்கு சொல்லுங்க